ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆர்னேட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பால் ரூம் வாஸ் அடான்ட் வித் ஆர்னேட் சாண்டலர்ஸ் அண்ட் இன்ட்ரிகேட் டேப்ஸ்ட்ரைஸ். பால் ரூம் அலங்கரிக்கப்பட்ட சரவிளக்குகள் மற்றும் சிக்கலான நாடாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆர்னேட்னா என்ன அர்த்தம்னா அலங்கரிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. செகண்ட் வேர்ட் வெஸ்டீஜ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அடையாளம் அல்லது சின்னம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ரூயின்ஸ் ஆஃப் த ஆன்சியன் சிட்டி ஆர் த ஒன்லி வெஸ்டீஜ் ஆஃப் இட்ஸ் ஒன்ஸ் கிராண்ட் சிவிலைசேஷன். பண்டைய நகரத்தின் இடிபாடுகள் மட்டுமே அதன் மாபெரும் நகரத்தின் அடையாளங்கள் ஆகும். அதாவது அந்த இடிஞ்ச பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் அந்த நாகரிகத்தோட அடையாளமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த வெஸ்டீஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடையாளம், இல்லைன்னா சின்னம். இந்த எலெக்ஷன்லாம் சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியோட அடையாளம் என்னது, அந்த சின்னம் தானே. அப்போ அதையுமே வெஸ்டீஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேர்ட் வேர்ட் ஹேம்பிள். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா போதுமான, சஃபிஷியண்டா. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஹோட்டல் ரூம் ஹேட் அ ஆம்பிள் ஸ்பேஸ் ஃபார் அ கம்ஃபர்டபுள் ஸ்டே. ஹோட்டல் அறையில் வசதியாக தங்குவதற்கு போதுமான இடம் இருந்தது. அப்போ ஆம்பிள் அப்படின்னா என்னன்னா போதுமான அப்படின்ற மாதிரி அர்த்தம். இன்னைக்கான ஃபோர்த் வேர்ட் ஆகிள். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த லுக்கை தான் ஆகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள் அஸ் த மேன் கண்டினியூ டு ஆகிள் ஹர் ஃப்ரம் அக்ராஸ் த ரூம். அந்த மனிதன் அவளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்ததால் அவள் சங்கடமாக உணர்ந்தாள். அப்போ ஆகிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க அந்த பார்வைக்கு பேர் தான் ஆகிள். ஓகேங்களா. இன்னைக்கான ஃபிஃப்த் வேர்ட் பில்ஃபர். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் திருடுதல், சின்ன அளவில் திருடுறத பில்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மிஸ்chievous child attempted to pilfer cookies from the jar when no one was looking. குறும்புக்கார குழந்தை யாரும் பார்க்காத நேரத்தில் ஜாடியிலிருந்து குக்கிகளை திருட முயன்றது. அப்போ பில்ஃபர்னா என்ன அர்த்தம்னா சின்ன அளவில் திருடுறது தான் பில்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கான சிக்ஸ்த் வேர்ட் டெப்யூட்டேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை அனுப்புறது. ஓகேங்களா. அதாவது பிரதிநிதித்துவம், தூதுக்குழுவினர், பதிலாய் அனுப்பப்பட்டவர்கள். ஓகேங்களா. ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தங்களை அனுப்புறது தான் டெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பிரசிடென்ட் சென்ட் எ டெபுடேஷன் டு நெகோஷியேட் வித் த ஃபாரின் லீடர்ஸ். ஜனாதிபதி வெளிநாட்டு தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு பிரதிநிதியை அனுப்பினார். அப்போ டெபுடேஷன்னா என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் போகிறது. ஓகேங்களா. இன்னைக்கான செவன்த் வேர்ட் டெலிகேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தூதுக்குழு. இதுவும் ப்ரீவியஸ் வேர்டு மாதிரியே தான். டெபுடேஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் போகிறது. ஓகேங்களா. இது டெலிகேஷன் அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா. தூதுக்குழு, குழுவாக போகிறது தான் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மேனேஜர் என்ட்ரஸ்டட் த டெலிகேஷன் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசன்டிங் த கம்பெனிஸ் ப்ரொபோசல். நிறுவனத்தின் முன்மொழிவை முன்வைக்கும் பொறுப்பை மேலாளர் தூதுக்குழுவிடம் ஒப்படைத்தார். அப்போ டெலிகேஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொரு குரூப் போகிறது. ஓகேங்களா. இன்னைக்கான எய்த் வேர்ட் அபேட். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குறையிறது, சிறிய அளவில் குறையிறது தான் அபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஸ்டோம் பிகன் டு அபேட் அண்ட் த விங்ஸ் கிராஜுவலி காம்டு டவுன். புயல் குறைய ஆரம்பித்தது மற்றும் காற்று படிப்படியாக தணிந்தது. அப்போ அபேட் அப்படின்னா சிறிய அளவில் குறையிறது தான் அபேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கான நைன்த் வேர்ட் டுவெல்லிங். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The mountainous region was sparsely populated with only a few simple dwellings scattered across the landscape. மலை பிரதேசத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்தது. நிலப்பரப்பில் சிதறிய சில எளிய குடியிருப்புகள் மட்டுமே இருந்தன. அப்போ டுவெல்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடியிருப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. வீடு, அதோட இன்னொரு பேர் தான் டுவெல்லிங். ஓகேங்களா. இன்னைக்கான 10th வேர்ட் ஸ்கிராம்பிளிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். சம்டைம் நவுனாகவும் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட தமிழ் மீனிங் என்னென்னா
வேகமாக மூவ் ஆகுறது. ஓகேங்களா? அதாவது டிஸ்ஆர்கனைஸ்ட் மேனரில் வேகமாக மூவ் ஆகுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கிளைம்பர்ஸ் வேர் ஸ்கிராம்பிளிங் அப் த ராக்கி ஸ்லோப் ட்ரைங் டு ரீச் த சம்மிட் பிஃபோர் நைட்ஃபால். மலை ஏறுபவர்கள் பாறை சரிவில் வேகமாக சென்று கொண்டிருந்தனர், இரவிற்கு முன் மலை உச்சியை அடையும் நோக்கில். நைட் ஆகிறதுக்குள்ள அந்த உச்சியை போய் சேரணும்ட்டு ஸ்பீடாக மலை ஏறினாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பீடாக அந்த மூவ் ஆகுறது தான் வந்து ஸ்கிராம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.